அடங்கு. எனக்கு 2 பேர் பிளான் பண்ணி தான் பண்ண வந்த மாதிரி இருக்குது. ஜின்கள் வந்து மனுஷங்களை மாதிரியே வாழக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு உயிர் சில்லா பண்ணணுமா? ஏதாவது ஒரு உயிர் சில்லா பண்ணணுமா? பாய் அது இது வரைக்கும் யாருமே பண்ணி முடிச்சது இல்லவே. வேற வழி கிடையாது. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் இழந்து ஆகணும். இப்போ சில்லா பண்ணி அதை அடக்க போறோமா நம்ம? ஒண்ணுமே கண்ணாடி ஓடிச்சிருக்கு. இது என்ன பண்ண கிளம்பு நல்லா போய் கிளம்புறீங்க. கண்ணாடி உடைஞ்சிருக்கு. இல்ல ஜின்னோட வேலை இது. இப்படியே விட்டுட்டு போனா வீடு வரைக்கும் வரும். நம்ம உயிரில போய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வீடு வரைக்கும் வருமா? பாய் அப்பயே இதெல்லாம் வேணாம் சொன்னேன். இதுதான் இது பண்ணீங்க. அது என்ன பண்ணலாம்? சில்லா ஒரு பண்ணிட்டு போயிலே. இது சில்லா பண்ணணுமா? டேய் சில்லடா. ஒரு ஜின்னை நீங்கள் ஹாசில் பண்ணணும். ஹாசில்னா நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா 41 நாள் சில்லா பண்ணணும். சில்லானா 10க்கு 10 ரூமில் நீங்கள் உக்காந்து இருட்டறையில் உக்காந்து வெளிச்சமே இருக்கக்கூடாது. இருட்டறையில் உட்காந்து ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சு இல்லை ஒரு மெழுகுத்தி ஏற்றி வச்சுன்னு நீங்கள் இருக்கணும். நல்லா கம்மன்னு சென்ட்டு ரூம் அதிரணும். சென்ட்டு போட்டு தள்ள மூக்கு அடைச்சிக்கும். அப்படி போடணும். உன்னோட சிந்தனையை எந்த ஒரு பொண்ணு மேலேயும் எந்த ஒரு பொருள் மேலேயும் பதிவு மேலே போகாமல் மொத்தமாக அது மேலே ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா நம்மளை எதோ சீன்ற மாதிரி நம்ம உணரலாம். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கு இப்போ தான் சில்லன்னு சொல்லுவாங்க. பாய் என் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்கு வந்தாலும் ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டான் சாவரணும் ஏதோ ஒன்று பண்ணுறேன். எனக்கு சில்லாலாம் ஒன்றும் வராது. பாய் சில்லானா என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மாலிக் உங்க குரு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ரிஸ்க். ரொம்ப ரிஸ்க். நீங்க பண்ணனா ஏன் உயிருக்கு ஆபத்து? பரவாயில்லையா? எல்லாம் சேர்ந்து பண்ணணும். இவரை நம்பி வந்து இவரு உயிருக்கு ஆபத்துன்றது என்னடா அதுதான் அந்த திங்ஸ்லாம் சொன்னாரு. அல்லாவோட நல்லடியா இருந்தாலே அதை அடக்க முடியல. நம்ம எங்க இருக்க முடியும்? அதுதான் அப்ப இருந்தே சொல்லியிருந்தேன். அதனால சில்லா பண்ணாம நம்ம போனோம்னா ஏதாவது ஒரு உயிர் சொல்றீங்க. பயமா இது பண்ணலாமா? அது ஏன்னா அது வந்து அடக்கிறது அப்படி சொல்றாங்க. அதுக்குதான் வேற வழி கிடையாது. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் இழந்து ஆகணும். என்னோட உயிர் கூட போனாலும் போவோம். பாய் உங்களை நம்பிதான் இருக்கு. எதுவும் ஆகாதுல்ல. நான் சொல்றேன் சில்லா பண்ணிட்டு இல்லப்பா அவர் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ப்ரோ சில்லானா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அதே எனக்கு தெரியல. அது பெரிய process. சில்லான்றது ஜின்ன கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஒரு ரிச்சுவல் ப்ரோ. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். முடிஞ்ச முடியாது இல்ல பாய். அது இது வரைக்கும் யாருமே பண்ணி முடிச்சது இல்லவே. நம்ம தேவையில்லாத வேலை பார்த்து எதுவும் பெருசாகிட போகுது பாய். நீங்க ஒரு உயிர்னு சொல்றீங்க. இது பண்ணா என்னென்ன ஆகணும் என்னால யோசிக்க கூட முடியல. கார்ல வர பேசுவேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்கணும். சில்லா பண்ணி அதை அடக்க போறோமா? நம்ம பண்ணாதான் நம்மளால தப்பிக்க முடியும். இல்லைன்னா என் உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு.
அதனால சில்லா கண்டிப்பா பண்ணாதான் நம்ம இங்கிருந்து தப்பிக்க முடியும். நானும் உங்க கூட தான் போயிருக்கேன். எனக்கும் ஏதாச்சும் ஆகணும், உனக்கும் ஏதாச்சும் ஆகலாம். வேற இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. பாய் சில்லான்றது 41 நாள் பண்ணுவாங்க பாய். ஒரு நாள் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்ம? 41 நாள் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு சொல்றோம். ஏதோ ஒன்று சொல்றீங்க, ஆனால் எந்த அளவுக்கு இது செட் ஆகும்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் இருக்கேன்ல, நான் செய்யறேன், நான் இருக்கேன். ஓகே பாய். இல்ல அதெல்லாம் இல்ல பாய், அப்படிலாம் இல்ல பாய். நீங்க ரிஸ்க் எடுக்கும்போது நாங்களும் அப்பெல்லாம் விட்டுற மாட்டோம் பாய். நீங்க எங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, நாங்க கண்டிப்பா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு உறுதி மட்டும் தாங்க, இதுல இருந்து எப்படியா தப்பிச்சிருவோமான்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு தான் ஒரு பண்றேன்றாரு. ஏன்னா வந்து இதை தாண்டி எல்லாருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு சரிங்களா. எல்லாரோட லைஃப் இதுலயே முடிஞ்சு போய் ஒரு ராத்திரில எல்லாரோட லைஃபும் முடிஞ்சு போன மாதிரி ஆயிடும். நான் இருக்கேன், என்ன நம்புங்க, நல்லதே நடக்கும், நம்ம பண்ணலாம். சரி ஓகே. இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரவா? கண்டிப்பா. அது வெளியே இருக்கு, அது பெரிய பேக் அப்படியே வச்சுட்டேன், நீ எடுத்துட்டு வரேன். யாரா வாங்கப்பா. இங்கே தான் இருக்குது, லெஃப்டில் இருக்கு பாய். இப்போ நம்ம எங்கே பண்ணுறது? இது இங்கே பண்ணலாமா சில்லாவை? ப்ரோ சில்லா சொல்றாரு ப்ரோ, வாங்க மேலே போகலாம். டேய் என்னடா மேலே போலாம்னுங்கிற? அந்த மேலே இல்லைடா, மேலே போய் சில்லா இது பண்ணாங்க. இடத்துக்கு வீட்டுக்கு சொன்னாங்க. வாங்க பாய் மேலே தான் இருக்கு நினைக்கிறேன் பாய். இவர் இன்னும் அப்பப்போ பயப்படுறாரு, அப்பப்போ ரொம்ப தைக்கிறாரு. பண்ணி எலக்ட்ரிக் பைக்ல இது போட முடியும். தொண்ணூறு ப்ரோ, உனக்கு சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிட்டு இருக்க. நான் அதுதான் சொல்கிறேன். அவர் ஆன்மானாலும் இப்படிதான் பண்ணுறாரு, ஜின்னுனாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாலு. ப்ரோ எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அவர் தான் பார்த்துக்கணும். நீ இருக்கிறவனையும் பகச்சிக்கிறேன். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பாரு. பாசிட்டிவாவே யோசிக்க மாட்டேன் நீ வாழ்க்கையில. செத்துருவோம் மண்டோடையும். எதுக்குடா கத்துற? இன்னொரு எட்டு போச்சுடா, கிளியரா பார்த்தேன். லைட்டா தொம்மா துண்டு அப்படி போச்சு இந்த பக்கம். பாய் கண்ணாடி உடஞ்ச இடம் பாய். இது இந்த இடத்துல மட்டும் பாய். எங்க பண்ணலாம் பாய்? இந்த ரூம்லயே பண்ணலாம். என்னடா அது? டேய் காலு கிட்ட ஒரு பால் உருண்டு வருது. இந்த ரூம்லயே பண்ணலாம். என்னது சில்லா பண்ணலாம் இங்கே. இந்த ரூம்ல சரி ஓகே. வாங்க கண்ணாடி உடச்சு ரூம் இங்கே பண்ணுவோம். சீக்கிரம் பண்ணி அடிச்சுட்டு சீக்கிரம் போலாம். வாசனை போடுறதுக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் உள்ள கட் பண்ணு. அவரே சொன்னார் மணக்க போகணும் அப்படின்னு. என்ன பண்ணுங்க? இதான் நமக்கு கடைசி நம்பிக்கை. நம்ம எல்லாரும் நினச்சி மனசு உருகி இந்த விளக்கை பார்த்து கண்ணை மூடி மனசு உருகி எல்லாம் துவா பண்ணுவோம்.
தம்பிங்களா, இது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் போய் அது முதல்ல என்ன பண்ணுங்க, அதே பண்ணுங்க. ஏன்னா அது நம்ம கூடயே வரணும்னு நினைக்குது. இது பண்ணால் போயிடுன்னு சொன்னீங்க, இப்போ கூட வரணுன்றீங்க. இல்லை, அது வந்து நம்ம கூடயே வரணும்னு நினைக்குது. அது ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் போய் கோவப்படுத்துங்க. இப்போ அது கோவப்படுத்தினா நம்மளுக்கு எதுவும் ஆகாதா? அது இங்கே வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். அப்படியே வரப்போ ஜம் மாட்டேன். அவர் ஸ்லிப் பண்ண சொல்கிறாரு, நான் பண்ணுவோம் எப்பவுமே அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நானும் பார்த்துட்டு எனக்கு கிட்ட ஒரு 5 நிமிஷம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி இல்லை ப்ரோ, நம்ம ரிச்சுவல் பண்ணாலே ஏதாவது இந்த இருக்கு ஏதாவது ரிச்சுவல் பண்ணி எதுவுமே சத்தம் இல்லாமல் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். எவ்வளோ சத்தம், எவ்வளோ நெருப்பு, எவ்வளோ கண்ணாடி உடஞ்சது. இப்போ அமைதியாக இருக்குது. ப்ரோ அது வேற, இது வேற ப்ரோ. நீ வாங்கிட்டே இருந்தா பிடியில் வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கணும். அது அப்புறம் மேய்ச்சி பொம்மை வந்துட்டு சொல்கிறாருல அவரு. எனக்கு இது ஜின்னோட தந்திரம் மாதிரி இருக்கு. அதுதான் தந்துடும். அவர் பார்த்து போயிரு, நம்ம பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலாக நம்ம 4 பேர் மட்டுமே இங்கே பண்ணலாம் பிளான் இருந்தோம். கரெக்டா 5 நிமிஷம் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பண்ணிக்கலாம். பாய் வந்து பாய் பயமுறுத்தி போயிட்டு பண்ணும்போது இன்னும் பயமா இருக்கு. பாய் நாங்கள் வட்டத்துக்குள்ளே விட்டு வெளியே போனால் நீங்கள் பார்த்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்கிறேமா. அது நீங்கள் ஜம் வாட்டர் மட்டும் கொண்டு கொடுத்து. சரி, ஓகே, சூப்பர். மணி வாடா. மந்திரம் கூட தெரியாது. பாய் நாங்கள் கிளம்புறோம் பாய். எதுவும் ஆகாதுல்ல எங்களுக்கு? ஒன்றும் இல்லை, போய் தைரியமாக போயிட்டு வாங்க. ஜம் வாட்டர் மட்டும் கொண்டு வாங்க. சரி, ஓகே. நம்பி தான் போய் போகிறோம். ஜம்ஜம் வாட்டர் என்ன? காரில் வச்சுருக்கேன். இல்லை கீழே ரிச்சுவல் பேக்கில் தான் இருக்குது. ரிச்சுவல் பேக் இருக்குல்ல, அங்கே தான். ஓ பாருங்க, இப்போ நம்ம வந்து தனியாக வந்திருக்கோம். அந்த மாதிரி வச்சுங்க, நம்ம வந்து அவர் வந்ததே மறந்துடுவோம். ஓகேவா? நம்ம 5 நிமிஷம் ஒரு நேரம் பண்ணோம், எதுவுமே காட்டவே இல்லை சிம்டம்ஸ். அதுலேயே தெரிஞ்சிச்சு ஏதோ செம்மையாக பிளான் பண்ணுறது சொன்ன மாரி தான். இப்போ நம்ம வந்து அதை வெறுப்பேற்றினா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே கண்டிப்பாக வெறுப்பாயிடும். வெறுப்பேற்றி அவர்கிட்ட வர வச்சுருவோம். நம்ம அப்படியே சைடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வெறுப்பேத்துறேன்னு சொல்றீங்களா? இதுல நம்மளுக்கு எதனா ஆயிடுமோ தான் நான் யோசிக்கிறேன். இப்போ அப்படியே போனதாண்டா ஆகும். நான் ஒரு வாரம் நான் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு நீங்கள் பார்த்து சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருந்தேன். என்னால் ஒன்றுமே முடியல, தெரியும்ல. ஜின்னுலாம் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் வயிற்றில் தங்கும்னு சொல்லியிருக்காரு மாலிக். நம்ம நிறையா ஸ்டடி பண்ணியிருக்கோம். நிறையா ஸ்டடி பண்ணனால என்னென்னவோ மைண்டில் வருது. அதனாலதான்டா ஒரு மாதிரி உதறது. ஒரு பேர் நம்மளுக்கு அதான் அந்த அளவுக்கு காஞ்சி இது பண்ணிட்டு இருக்காரு. வந்து புலிவாலை பிடிச்சிட்டிங்க, வேற வழியே இல்லை. அந்த ஆளை காப்பாத்துறது ஏதாவது பிடிச்சிட்டீங்க. நீ தானே வர. நானும் தானே வரேன். வாங்க போகலாம். யார் யார் தெரியுறீங்க? ஃபர்ஸ்ட் ஜம்ஜம் வாட்டர் கேட்டாங்க. போய் எடுத்துருவாங்க. 2 பேரும் போய் எடுத்துருவாங்க. நீங்கள் 2 பேர் போங்க. கேமரா வாங்கிட்டு போ. மணி இவா நான் சொல்றேன். போ. எங்க இருந்து தெரியுங்களா? ரிச்சுவல் சொன்னா அதே தான் இது. வச்சுங்க. போலாம். நம்ம மேலே போய் பார்க்கலாம். சீக்கிரம் ஜம்ஜம் வாட்டர் எடுண்டா. இருக்கும் போதே எல்லாத்தையும் செட் ஆகிடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் தெரியும். எனக்கு எது நல்லதாக தோணுது. ஜம்ஜம் வாட்டர் மட்டும் எடுத்துரு மணி, அது ரொம்ப நல்லது. என்ன ப்ரோ சவுண்டு கேட்கல? இப்போ முன்னு ஒரு சவுண்ட் கிடைச்சு அதுவா? ஆமாடா, காத்தாண்டில் கேட்டுதுடா. அது நீ போடலையா ப்ரோ? நான் ஏன்டா முன்னு போடுறேன்? ஐயோ தலை பிடிக்கவே இல்லை ப்ரோ. இங்கே நிற்கிறது பிடிக்கவே இல்லையா? என்னது பிடிக்கல? இதெல்லாம் நாங்கள் பிடிச்சோட நிற்கிறோம். சீக்கிரம் போ. சீக்கிரம் போ. பாய்க்கு ஜம்ஜம் வாட்டர் கொடுத்தா அவர் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவார். ப்ரோ என்ன ஸ்டார்டிங் எப்படின்னு என்ன பண்ணுறது? பாருங்க, இந்த மாதிரிலாம் சத்தியமாக உங்கள் கண்ணிலே மாட்டோம். இன்னும் வீட்டு போகிறோம். கீழேருந்து போச்சு ப்ரோ. நான் பட் டக்குன்னு பார்க்கும்போது கேமரா திரும்ப முன்னாடி நின்றுச்சு ப்ரோ. புகையே வரல பற்றி அதுலேருந்து எரியும் போது. அந்த கருப்பு அப்படியே மறைஞ்சிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. கீழே சீக்கிரவா. சவுண்ட் வேறு எதாவது கேட்குது. ஏதோ சவுண்டு கேட்குது. தண்ணி. ஆமாம் போ. நீ மணி ஒரு நிமிஷத்தை பிடி. இது தப்பு இல்லை, ஆபத்துக்கு. என்ன பண்ண போகிற?
புனிதமான நீ தெரியல. பாத்ரூம் ப்ரோ. கைஸ் அது கண்டிப்பாக ஒரு 7 feet 8 feet மேலே இருக்கும். அதுதான் நினச்சேன் பயமாகுது. உன் உருவத்தை என்கிட்ட காட்டுறியா? உன்னோட உருவத்தை எங்க கிட்ட காட்டுறியா? ஆக்டிவிஸ் ஆரம்பிச்சிச்சு. ஐயோ ப்ரோ 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 என்ன ப்ரோ பண்ற? ஆபத்துக்கு இது தல. ஆபத்துக்கு இது இல்லையா? ஆமா புனிதமான நீ தெரியும். ஜம்ஜம் பட்டலும் தெரியல ஒரு தெரியும். இப்போதைக்கு தான் பண்ணோம். இப்போ என்ன இதுக்கு நீ ஐயோ என்னையா குடிக்கிற? கொஞ்சம் குச்சிக்குண்டா. புரியல. குச்சிக்கூடா சீக்கிரம் ஏன் குடிக்க சொல்ற? குச்சிக்கூடா. ஜின்னு அடி வயிற்றுல தங்குனாங்களே இது குடி. பாய்க்கு வை. ஓகே கொஞ்சம் தான் குடிச்சேன். அவங்ககிட்ட கேட்டா சொல்லாத. சொல்லக்கூடாதா? குடிச்சதை சொல்லாத. தெளிச்சுன்னு சொல்லு. இப்போ அடி வயிற்றில் தங்காதுல இப்போ நம்மளுக்கு? ஆமாத்தில் ஆபத்தில் யாராச்சும் 2 பேர் இருக்கணும்ல. நம்ம இருந்தால் தானே அவங்கள தூக்கிட்டு போவோம். அதுக்காக தான் குடிச்சது. நீ சொல்லலாம் நினச்சிக்காத. இல்லை அப்படிலாம் இல்லை. அவன் கூப்பிட்டு குடிச்சலாமா? இல்லை அப்படி இருந்தால் நீ தானே குடிச்ச. இல்லை அப்போ நீ தான் குடுத்தியா? ஆமாடா நான் மட்டும் குடிச்சேன்னா அது தப்பா. ஏதோ ஒரு கிளாஸ் வச்சுடா. எங்க ப்ரோ? எங்க ப்ரோ? சரி வா அவர்கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது கேட்டு போ. ஹலோ எங்கே போனான்னு தெரியலையே. ஐயோ பாத்ரூம் சைடு போகவே கூடாது. போயிடு போ. பாய் அங்கே தான் இருப்பாரு. ப்ரோ பாத்ரூமானு தான் ப்ரோ கூப்பிடுது. அதை கூப்பிடுது நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறத விருது கூப்பிட்ட அவர் மாதிரி. என்ன சொல்கிறார்? அவர் ட்ரிகர் பண்ணி கோவப்பட்டு வர சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறது? சத்தியமா சொல்றேன். பாய் பாய் சரி இவருக்கு எங்கே போனாலும் தெரியலையே. வாங்க அவங்க ஜம்ஜம் மாட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன். என்னாச்சு? கீழே போ. ஏன்னா கீழே தான் அந்த ஏதாவது அது பேர் என்ன சொன்னாரு? ஐநாக் பாத்தியாவா? அது பண்ணும்போது சிந்து அந்த கீழே தான். கேட்கல? ஆமா தலையா மேலே ஊந்துருக்குண்டா. ஐயோ ஐநாக் பாத்தியான்ற பண்ணி கலாய்ச்ச. நான் கலாய்க்கலடா. ஓ அப்படி சொல்றா. கம்முனுடா. நீ அதெல்லாம் சொல்லாத. அதெல்லாம் கலாய்க்கலன்றா. என்ன ப்ரோ ஆகுது? சார் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதியா? வா அதே தான் அங்கே தான் ப்ரோ இருக்கு. காய்ஸ் நாங்கள் அதுக்கு கீழே குழந்த மாதிரி இருப்போம் போல இருக்கு. இரு ப்ரோ நான் வரேன். கலாய்க்கல்றா லூசே. ஐநாக் பாத்தியானா நம்மளுக்கு தப்புன்னா தெரியும். நீ என்ன சொல்லுவ? ஐயோ ஓகே அந்த நம்ம இது அந்த அதை பற்றி சொல்லக்கூடாதுல்ல. அது ஜின்னை கட்டுப்படுத்துறது. ஜின்னை கட்டுப்படுத்துறது தானே அது. சரி அதை நம்ம சொல்ல வேணாம். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஆளாக தான் அம்மா பற்றி அப்பா பற்றி எதுவும் திட்டி வர வைக்கலாம். அது யாரை பற்றி திட்டுறது? நம்ம சின்ன படித்தது யாரு? சின்ன படித்தது கடவுளை திட்ட முடியாது. இப்போ அவரை தானே நம்ம இது பண்ணோம். அவர் எப்படி திட்டுறது? ஆமாம் அல்லாஹ் திட்ட முடியாது. அல்லாஹ் எப்படி திட்டுவது?
ஐயோ என்னையா பார்த்தேன் இங்கே சவுண்ட் கேட்குது ஒன்றும் சரி பக்கத்தில் பார்த்தேன் என்னடா இது எவ்வளோ தரிசிக்கா இருக்கு போகிற நல்லா பற்றிக்குது ஜின்னுக்கிட்ட என்னென்னு பேசுறது என்னென்னு கேட்குறது ஜின் என்னென்னு கேட்குறது அப்போ ஏதாச்சும் பண்ணி ஏதாவது ஓகே இது பண்ணுறோம் ஜின்னுக்கு கேட்குமா நான் பேசினா தலை இது பண்ணுறா அது பேர் என்னது ஏதாச்சும் மந்திரம் சொல்லு இவ்வளோ ட்ராவல் பண்ணுமே ஏதாவது பண்ணுமே பெருசாக எதுவும் இல்லைடா இது பில்லா சலா பில்லா சரி ரைத்தாலே அவ்வளோதான் இதுதான் எது பயிராவதா நாங்க இப்பதான் இது கூட சவுண்ட் மட்டும் கேட்டுது காதாண்ட சவுண்ட் கேட்டுது அவ்வளவுதான் நாங்க ஜம்ஜம் மாட்டை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம்டா இங்க ஏதோ இவரு பார்த்தேன்னு காதாண்ட சவுண்ட் மட்டும் கேக்குது அதே சவுண்ட் யாரு சொல்லுங்க பாய் அவருக்கு என்னாச்சு பாயா ஓகே தானே அனுப்புறேன் ஏச்சி ஐயோ அவர் கூட போய் வந்துட்டாரு அவர் இருந்தா தானே நம்ம போயிருப்போம் பாத்துக்கடா போய் கூட இருந்துக்கோ எதுவும் பயன்படுத்தாத எதுவும் எதாக இருந்தாலும் வட்டத்தில் போய் கொஞ்சம் ஒன்றும் ஆகுதுடா அதான் அவ்வளோ அந்த பார்த்தோம்ல எவ்வளோ நேரம் கொஞ்சம் 6-7 நிமிஷம் கொஞ்சம்ல போ ஃபாஸ்ட்டாக போ என் டாச்சு எங்க ஓகே போ நம்ம பண்ணலாம் 3 பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ம் பாய் நெஞ்சு என்ன சின்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி ஏன் உட்கார்ந்தா இப்போ நெஞ்சு வெளியே நாங்க என்ன பண்றது நான் எப்படி வெளியே போறது கொஞ்சம் நேரம் சொல்றேன் உட்காருங்க கொஞ்ச நேரம் துவா பண்ணுங்க துவா நடக்குது விஷயம் சொன்னாங்க நல்லா மனம் முடிய வேண்டியது ஓகே நான் ஃபஸ்ட் காட்டுறேன் உனக்கு பின்னாடி யாரோ வராங்க ஃபீல் ஆகுது ப்ரோ இதெல்லாம் மனசுல வச்சுக்க ப்ரோ நல்லது ப்ரோ நான் சொல்லாமா நம்ம தெரியலையே நீ பயப்படுவே பக்கத்தில் பார்த்தோம் என் ஃபேஸ் கிட்ட பக்கத்தில் இருக்கு இப்படி வந்து நினச்சி ப்ரோ என்ன ப்ரோ ஃபேஸ் கிட்டலாம் பார்த்து எப்படி ப்ரோ இருக்குது மேலே நிறுத்து நிறுத்து ஃபோன் சாரி போடா ஹலோ சீ யார் இல்லாச்சி வர அது வர ஏய் மணிக்கு என்னாச்சு? மணிக்கு ஏதோ ஆயிடுச்சா மணியா மணிக்கு ஏதோ ஆயிடுச்சா போடு இல்லை என்ன
இங்கயா கீழே மணி சாமியார் கொடுத்துருந்தா கால் பண்றாரு ஏதோ ஆயிடுச்சுட்டு. அவருக்கானே கட்டுற பார்க்காம கட்டு ப்ரோ, பார்க்காம கட்டு ப்ரோ. ப்ரோ ப்ரோ வாயை கட்டு, கண்ணை கட்டு ப்ரோ, கண்ணை கட்டு ப்ரோ, வாயை ப்ரோ கட்டுற. கண்ணை பார்த்தா கண்ணை கட்டுது கட்டுனா என்ன செஞ்ச ரெக்கார்டு கட்டிச்சு வந்துல புள்ளாயிடுச்சா? போன புள்ளாயிடுச்சு வருது அவர் போன இதுக்குள்ள ஏ சேஃப் நான் ஷூ போட்டு நிற்கிறேன். ஷூ சாக்ஸ் ஒன்னில மச்சான் கல் எடுத்துருக்கிறேன். சீக்கிரம் போய் அந்த வேலையை முடிங்க. அதுக்குள்ள சாந்தமாயிரும். அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ. ப்ரோ ஆக்சுவலாக இந்த பில்டிங் அந்த பில்டிங்கோட ரொம்ப மோசமாக இருக்குது இல்லை கைஸ்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் எதுவுமே ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நேரமாக நடக்கவே இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு பில்டிங் இருந்துச்சு, அந்த பில்டிங் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இங்கே ரொம்ப அபேண்டடாக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்கில் எனக்கு காமிச்சிருக்கோம். ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன பாத்ரூம் மட்டும் அதே மாதிரி இல்லை. ப்ரோ வந்த வழி இப்படி தான், அங்கே போயிடலாம் ப்ரோ. வா ப்ரோ, நீ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற? இப்போ தான் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கு. பார்த்து என்னாச்சு? என்ன வாண அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ப்ரோ அந்த பூனை இங்கே எல்லாம் கத்துன்னு தெரியுமா ப்ரோ? இது என்ன ப்ரோ சவுண்டு? இது ஒரு படம், அந்த இங்கிலீஷ் கிரீப்பியா எது சொல்லுவாங்க வார்த்தை, ஏதோ ஒரு ப்ரோ. மேலே வர மாட்டேங்குது நம்மள அது. ஏய் இல்லை சொல்ல தெரிய மந்திரம் தமிழ் என்ன சத்தமா ஓது ப்ரோ. சத்தமா ஊதுறா நீ வரல சிட்டே வரது போடா. பா டிராவல் ஆகுது சவுண்ட் அங்கே வரைக்கும். சவுண்ட் டிராவல் அது டிராவல் ஆகுதா? இதாகுது. பாய் பாய். அவர் அங்க இருக்காரு ப்ரோ. நீ இது பண்ணாம சாமி ஏதா நம்ம சாமி ஏதா கும்பிடு ப்ரோ. நம்ம சாமி
நம்ம சாமி கும்பிட்டு போய் என்னாச்சு இங்க இதை பார்த்தப்ப இங்க ஒரு நின்று பார்த்துச்சு ப்ரோ அந்த பக்கம் நீங்க பாத்துட்டு வா காலையில வச்சு திரும்ப ப்ரோ நீங்க பாத்து ப்ரோ ஒரு யார் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா மேல போலாம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி நான் எது சொன்னாலும் கத்துது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இவர் எப்போ இது கத்துக்கிட்டாரு மேல போலாம் நான் பார்த்து போனா கத்து வர மாட்டேன் இந்த மந்திரம் சொன்னாலும் ஜின்னுக்கு தெரியுது எனக்கு ஒன்றும் புரியல இஸ்லாம்ல மட்டும் தானே ஜின்னு நீங்க ஓம் சக்தி சொன்னா எப்படி தெரியும் மறுபடியும் வர முடியுமா இரு மறுபடியும் வர முடியுமா முன்னாடி எதையும் பார்க்கல மந்திர சொல் ப்ரோ அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஓம் சக்தி பராசக்தி மந்திர சொல்லு ஒண்ணுமே ஒண்ணுமே கத்தாது ப்ரோ வா ப்ரோ பாத்துலாம் கிட்ட பாத்துலாம் ப்ரோ அது மறந்துச்சு ப்ரோ டப்புன்னு பாரு ப்ரோ காணும் ப்ரோ வா ப்ரோ வாங்க ப்ரோ கத்தாது ப்ரோ இதுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் எதுவும் நடக்கும் அங்கே கண்ணு வச்சுங்க ப்ரோ ஆல்ரெடி ஓதுறதுனால தான் அது ஃபயர் ஆச்சு அப்துல் ப்ரோ எனக்கும் சேர்த்து சொல்லு ப்ரோ என்ன ப்ரோ போதும் இங்கேயா அங்கல இந்த பில்டிங் ஏ டிஃபரெண்டா இருக்கும் போதே நினைச்சேன் சொல்லு ப்ரோ காப்பாத்திட்டு தான் மந்திரம் சொல்லு ப்ரோ சவுண்ட் பிஸ்மில்லா கூப்பிடுற மாதிரி இருக்கு ஓகே எனக்கு மணி அந்த பில்டிங்கை விட்டு இந்த பில்டிங் வந்தது ஒரு மாதிரி இருக்கு அது ஜின்னில் பஸ் ஆனது ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஜம்ஜம் வாட்டர் நாங்கள் 2 பேரும் குடிச்சோம் ப்ரோ அப்புறமேட்டு அப்படி வச்சு நான் அடி வச்சுலாம் ஊற்றி விட்டேன் எதுக்கோ சும்மா வச்சு அது ஃபன்னாக எனக்கு சும்மா நான் இது பண்ண சேஃப்டிக்காக வராது 100% தெரியும் வேற ஏதோ அங்கே நடந்துருக்கு இல்ல அவன் பாய் பக்கத்துல போய் உட்காந்துருக்கான் அவர் ஓதும் போது அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா அவர் மந்திரம் சொல்லிட்டு இருப்பாரு அவனுக்கு மந்திரம் எதுவுமே சொல்ல தெரியாதுன்றதுனால இதா இருக்கலாம் மேபி ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆகும் ப்ரோ அவன் பயப்படுவான்னு ஜம்ஜம் வாட்டர் இது பண்ணுமே ஆனால் மீன் என்ன வருது ஆளு சரி வாங்க சரி வாங்க இப்போ என்னத்த போய் எப்படி சின்ன பிடிக்கிறது எனக்கு புரியவே இல்லைன்னா மீன் பிடிக்கிற வேலையா நான் சரி வாங்க என்னடா இது ஐயோ ப்ரோ நோ ப்ரோ நெருப்பு ப்ரோ ஜின்னுக்கு தேவை இல்லை இந்த பாடுவாள் பானுவா ஆமா அது இல்லை நான் வந்து சரி சரி ப்ரோ நெருப்பு பார்த்தா பயமா இருக்கு
அரபி எனக்கு இது ப்ரோ நம்ம ஆத்மா கீத்னா கூட ஏதாவது பேசிடலாம். ஜின்னிட்டு என்ன பேச முடியும்? என்னன்னு ப்ரோ இப்போ கம்யூனிகேட் கூட பண்ண முடியாது ப்ரோ. அந்த பாய் நம்ம நேர்ல பேசும்போது எப்படி பேசினாரு, இப்போ கேமரா முன்னாடி முன்னாடி கேமரா ஃபியர்னு சொன்னாரு அவரு. நம்ம ப்ரோ எனக்கு அந்த சாமியாரை பார்த்து டர்ன்னு வந்து அந்த பாய் ப்ரோ சீரியஸா ப்ரோ என்ன வலிக்குது இது பண்ணி அவர் பாட்டு எப்படி ப்ரோ நம்ம நம்பி வயசாயிடுச்சு ப்ரோ அவருக்கு. வயசாயிடுச்சா அவர் நம்பி வந்து இது வரைக்கும் இந்த ஆளுங்க ரிஸ்க் கதவு மூட்ட வந்தியா? இல்ல நீ கதவு மூட்ட வந்தியா? இல்லடா. ஐயோ ஐயோ வந்துரு என்ன ப்ரோ எனக்கு புரியல. அது வந்து அவன் தொடர்ந்து வருதா இல்ல அங்க அதனால அவனுக்கு அங்க அப்படியாச்சு. இல்ல அங்க பட்டத்துக்குள்ள இருக்கும்போது அவர் தான் ஓதிருக்காரு சொன்னல, அதனால தான் எனக்கு ஏதோ ஜின்னு நம்மள கூட்டு போதும் நினைக்கிறேன். ஜின்னு நம்ம கண்டுபிடிச்சு குத்துருவோம். ஆனா நம்ம ரிட்டர்ன் வருவோம்னு தெரியல பாய் கிட்ட. அதான் எனக்கு புரியல ப்ரோ. இது என்ன மெசேஞ்சர் மாதிரி அங்க போயிட்டு ஜின்னு கண்டுபிடிச்சு எப்படி ப்ரோ சொல்றது? நாங்க தமிழ்ல பேசினா உங்களுக்கு புரியுமா? புரியும். இவ்வளவு நேரம் ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியலையா? ஒரு நாள் எங்களுக்கு ஏதாவது ஆபத்தா? உன்னோட திட்டம் எதுவுமே நினைக்காது. நீ ஆத்மா கிட்ட உலகம் போடு. ஆத்மா கிட்ட கம்பியை வலிச்சிட்டு வர மாதிரி இருக்குது ப்ரோ. அது என்ன சூர்யாவா? சிறுத்தை சூர்யாவா? யார் அடிச்சாலும் இல்லையா? என்ன அடி வாங்கிலாம் சாக முடியாது. கேக்குதா? அல்லா எனக்கு என்னன்னே தெரியல. புல்ல அடிச்சிட்டே இருக்கு ப்ரோ. என்னாச்சு? புல்ல வச்சு உடம்பு சுத்திட்டே இருக்கு ப்ரோ. சொப்பா ஏய் வாங்க அங்க போய் என்னென்ன பாப்போம். வாங்கன்னு பால்கிட்ட நினைச்சேன். ஏதோ சொன்னா மந்திரம் எரிச்சல் வர மாதிரி இருக்கு நினைக்கிறேன்டா. ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல. நான் தெரிஞ்சா நான் என்னென்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவ? பேசிட்டே இருப்பேன். இவர் எங்க பேசுறாரு? காப்பாத்த மாட்டாரு. அது கவசம் மாதிரி அந்த ஆள் பண்றத போய் மாதிரி பண்றது சத்தியமா சொல்றேன். பின்னாடி வருது. காதுனா பனியா காதுக்குள்ள ஏறதுக்கு? உள்ள டெட் பாடி இருக்கு. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். சத்தங்க லிசன். சொல்லு. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்.
சொல்கிறா கேட்கல. ஹலோ புரியல. பாயா பாய் ஒரு மாதிரி பண்ணுறாரா? உன்னையா? ஏய் திட்டாது. என்னாச்சு ப்ரோ? பாய் எப்படி பண்ண ஒரு மாதிரி இது பண்ணுறேன்னு சொல்கிறான் ப்ரோ. புரியல எனக்கு இந்த நேரத்தில். ஏதோ ஒரு மாதிரி தப்பாக எப்படி பண்ணுறேன்றா சொல்கிற என்னது? ஏய் ஒன்றை பார்த்துட்டு தான் அவர் விட்டு வந்தோம். என்னாச்சு? எதுவும் கோளாறு கொடுத்துறாங்க. டேய் நிச்சயமா வர 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 எங்கே அவரு? ப்ரோ சொல்லு ப்ரோ என்னாச்சு? வர 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 ரவி ப்ரோ பாய் ஓட்டாரான் அவனை விட்டு. அவர் பாய் ஓட்டாரா? எங்கடா பாய் எங்க போனான்னு தெரியல. நல்லா உட்காந்து தெரிஞ்சு நினைச்சு போயிட்டு வரா அவர் பாட்டு. ஒரு நாக்கு எல்லாம் விட்டு போறாரு அவர் பாட்டு வெளியே போயிட்டு. டேய் இப்போ நீ போதுதான் இருந்தாங்க. இப்போ நான் எங்க போச சார் நான் ஓகே தான். ஆமா நீ ஓகே தான் உனக்கு தெரியாது. விடு பாய் போசா என்ன பண்றது? ஏ அவர் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி ஏச்சு போறாரு. எல்லாம் இப்படி வட்டத்தை தள்ளி வர முடியும். தெரியல வாடா வாடா படுத்துட்டோம் வாடா யாரும் நம்மளை காப்பாத்துவா? வாங்க வாங்க வாங்க. பாய் சீக்கிரம் பாய் போ. உள்ள போ. எங்கடா எங்கதான் போனாரு இவரு? டேய் பாய் பாத்ரூம்ல போட்டு தொழுவிட்டு பாய் 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 என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பதறாதீங்க. இங்கே இருக்குன்னு வந்தேன் ஆனால் இல்லை. பாய் பாத்ரூம்ல வந்து நின்றுட்டு இருக்கே பாய் என்ன பாய் பண்றது இப்போ? நாளைக்கு மாளிகை கூப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து பாத்துக்கலான்றீங்களே, எங்க பின்னாடி எதுவும் தொடராதா? வேணாம் தற்காலிகமாக நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம். நேரம் தர்காவுக்கு போகலாம். கிளம்புங்க. சரி வாங்க 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 வாங்க. தர்கான்றதுனால ஓகே ஆகுது எனக்கு. வாங்க 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 பாத்துக்கலாம். கட் பண்ணு கேமரா கட் பண்ணுங்க எப்போ